இந்த பேக்கரி தான் மேடம். காலேஜ் அங்க இருக்கு மேடம். ஓகே, நீங்க போங்க. ஓகே மேடம். இங்கு சுத்தமான தயிர், பால், மோர் அனைத்தும் கிடைக்கும். சொல்லுங்க நாகேஷ். மேடம் நான் ரெடி. நான் சொல்லும் போது பண்ணுங்க. ஓகே மேடம். 1 2 3 ஃபயர். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணுங்க. மேடம் என்ன மேடம் இவ்ளோ நாத்தம் அடிக்குது? ஒரு பக்கம் இருட்டு, ஒரு பக்கம் நாத்தம். இங்க எதுவுமே தெரியலையே, எப்படி தேடுறது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தேடுங்க, கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். கண்ணும் தெரியல, மண்ணும் தெரியல. நாகேஷ், நாகேஷ் என்னங்க சார்? ஏதாவது கிடைச்சதா? கிடைக்கும், இருங்க சார். கிடைச்சிருச்சா சார்? எலிதான் கிடைச்சது. உயிரோட இருக்கா செத்து போச்சா சார்? எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க போலீஸ் வேலை பணத்தை காவல் காக்குற வேலைன்னு. அப்புறம் எதுக்கு வந்தீங்க? உண்மை இப்பதான் எனக்கு தெரியுது. அப்பவே எங்க அம்மா பிச்சை. நாகேஷா, நீ தானே டிரான்ஸ்பார்மரை பிளாஸ்ட் பண்ண? அப்புறம் எப்படிங்க கரண்ட் வந்தது? பிளாஸ்ட் பண்ணது பக்கத்து ஏரியால சார். கூடிய சீக்கிரம் என் இடத்துக்கு நீ வந்துருவ. ஹலோ, சர்ச் பண்ணுங்க. ஓகே ஓகே மேடம். என்ன ஆச்சு பரமேஷ்? நாத்த தாங்க முடியல மேடம். டெட் பாடியை விட மோசமா நாறுது மேடம். எத்தனை நாள் பாலுனே தெரியல, கெட்டு போயிருக்கு மேடம். இன்னும் 2 நாள் விட்டு இருந்தா நாம இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களே கடையை உடைச்சிருப்பாங்க மேடம். நாத்த தாங்க முடியல. தேவையில்லாம பேசாம ஏதாவது தேட பாருங்க. போய் தேடுங்க. ஓகே மேடம். உங்களை கைய கால கட்டி 2 நாள் இங்க உட்கார வச்சாதான் உங்களுக்கு நாத்தனா என்னன்னு தெரியும் போல. சாப்பிடுறீங்க? என்னையா நீ? என்னால இங்க நிக்க கூட முடியல. கெட்டு போன கன்றாவையெல்லாம் இப்படி ரசிச்சு சாப்பிட்டு இருக்க. என்னால நிக்க கூட முடியல, நாத்தம் குடல பெரட்டுது. மேடம் ஏதாவது கிடைச்சதா மேடம்? எது கேட்டாலும் வாயை திறந்து பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மேடம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கடை ஓனர் விஷ்ணுவர்தனோட ஃபேன் நினைக்கிறேன். இங்க எதுவும் கிடைக்காது மேடம். வாங்க மேடம், வீட்டுக்கு போலாம். வீட்டுல போன் அடிச்சுட்டே இருக்காங்க மேடம். தேடுங்க. சரிங்க மேடம். எப்பதான் வீட்டுக்கு போக போறோம்னு தெரியல. விஷ்ணு சார், நீங்க தான் என்ன காப்பாத்தணும். மேடம் ஏதாவது கிடைச்சதா மேடம்? முக்கியமானதை மறந்துட்டீங்க மேடம். சில்லற காசை வச்சிருக்கான் மேடம் கல்லாப்பட்டியில. இங்க எதுவும் கிடைக்காது மேடம். வாங்க மேடம் போலாம். நாகேஷ் மேடம், எனி க்ளூ? ஒண்ணு இல்ல மேடம், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் மேடம். க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க போலாம். மேடம் இதை ஏன் மேடம் க்ளோஸ் பண்ணோம்? இங்க எல்லாம் கெட்டு போய் கிடக்குது. நாய் வந்து சாப்பிட்டுட்டு போட்டுமே. க்ளோஸ் பண்ணிட்டு வந்து தொலைங்க. வந்துட்டா மேடம், வந்துட்டேன். சரக்கடிக்க போறோம்ல, பேசாம போங்க சார். ஸ்டாப். யோ, மறுபடியும் என்னையா உள்ள போறாங்க? ஏதாவது க்ளூ கிடைச்சிருக்கும், வாங்க சார் போய் பார்க்கலாம். மேடம் இதுக்காவது யூஸ் ஆகும் மேடம். எடுத்துக்கலாம் மேடம். ஓகே, உங்களுக்காக. தேங்க் யூ சோ மச் மேடம். இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதான். மேடம் நைட்டு சரக்கடிக்கு காசு கொடுக்கல பாத்தியா? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நாகேஷ் காஃபி கொண்டு வாங்க. ஓகே மேடம். அப்படியே பிஸ்கட் எடுத்துட்டு வரவா? ஓகே மேடம்.
சௌமியா 143 ரூபா. சௌமியாங்கிற பொண்ணுகிட்ட 143 ரூபா கடன் வாங்கியிருக்கிறான் இந்த லூசு பையன். இவனெல்லாம் என்ன பண்றது? என்ன சொன்னீங்க? 143 ரூபா அந்த பொண்ணுகிட்ட கடன் வாங்கியிருக்கான்னு சொன்ன மேடம். மேடம் ஸ்ட்ராங் காஃபி. நகேஷ், சௌமியா யாரு? சௌமியா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மேடம். லேட் மேரேஜ் மேடம். அரேஞ்ச்டா லவ்வா? அரேஞ்ச் தான். என்கேஜ்மெண்ட் ஆகி 3 மாசம் தான் ஆகுது. இந்த 143னா என்ன? 143யா? மேடம் இது 143 இல்ல மேடம், 143. அப்படின்னா ஐ லவ் யூன்னு அர்த்தம். எஸ், இது லவ் மேட்டர். லவ்வுக்காக நடந்திருக்க கொலை இது. அவ இவனுக்காக கொடுத்த சாக்லேட்ஸ், நோட்ஸ், அவன் ஞாபகார்த்தமா இதெல்லாம் வச்சிருக்கான். 1 மினிட், அவங்க 2 பேரும் சேர்ந்து சினிமாக்கு போயிருக்காங்க. இது கூட அவன் ஞாபகார்த்தமா வச்சிருக்கான். பரமேஷ், இந்த தியேட்டருக்கு லவ்வர்ஸா சேர்ந்து போய் படம் பார்த்தவங்களோட டீடைல்ஸ் எனக்கு வேணும். இல்ல மேடம், அங்க ஆயிரக்கணக்கில் ஆளுங்க வருவாங்க போவாங்க. அப்படி இருக்கும்போது முகமே தெரியாம எப்படி மேடம் கண்டுபிடிக்க முடியும்? அந்த டைம்ல அந்த ஷோவை பார்க்க போனவங்களோட டீடைல்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கும். எஸ், இமிடியேட்டா அந்த டேட்ல அந்த டைம்ல இருக்கிற ஃபுட்டேஜ் எனக்கு உடனே வேணும். கோ கோ ஃபாஸ்ட். Okay, madam. Sure, madam. சீக்கிரம் சீக்கிரம் சார். இந்த இமேஜ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டோவை பென் டிரைவ்ல போடுங்க. அத ஜூம் பண்ணுங்க. இதையும் பென் டிரைவ்ல போடுங்க. ஓகே மேடம், அந்த ஜோடியை பாருங்க மேடம். அதையும் போடுங்க. சீக்கிரம் பென் டிரைவ்ல காப்பி பண்ணுப்பா. மேடம் மேடம் அங்க பாருங்க, அங்க போயிட்டு இருக்கிற அந்த ஜோடியை பாருங்க. மேடம், அண்ணன் தங்கச்சின்னு நினைக்கிறேன் மேடம். கொஞ்சம் வாய மூடுங்க. அப்பா பொண்ணு மாதிரி இருக்கு. சாரி மேடம். அதையும் காப்பி பண்ணுங்க. அதையும் காப்பி பண்ணுங்க. நோ நோ நோ, அது வேண்டாம் வேண்டாம். அதையும் காப்பி பண்ணுங்க. இந்த Madam, பேக் அது ஷாட் ஜோடி இருக்குல்ல, பாருங்க. இதோட அது ஃப்ரண்ட் பாருங்க, ஷாட் இருக்கான்னு பாருங்க. ஃப்ரீஸ் ஃப்ரீஸ். இந்த பொண்ணை எங்கேயோ பாத்திருக்கனே. எங்க பார்த்த? இந்த பொண்ணையா? எங்கன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி, இதையும் காப்பி பண்ணுங்க. இதை என்ன பண்றது மேடம்? எல்லாத்தையும் பிரிண்ட் போடுங்க. யார் நீங்க? போலீஸ். ஓஹோ. இங்க பாருங்க, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணுங்க யாராவது இங்க படிக்கிறாங்களாங்கிற இன்ஃபர்மேஷன் வேணும். மேடம், இப்ப காலேஜ்ல ஸ்டடி ஹாலிடேஸ் போயிட்டு இருக்கு. அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியா இருக்கு. எஸ் மேடம், இந்த பொண்ணு எங்க காலேஜ்ல தான் படிக்கிறா. பேரு ஹர்ஷிதா. எங்க காலேஜ் ஹாஸ்டல்ல தான் தங்கி இருக்கா. சோ அந்த பொண்ணு இருந்தது இந்த ரூம்ல தான். பேரு ஹர்ஷிதா. அந்த ரூம்ல இன்னும் 3 பொண்ணுங்க ஷேர் பண்ணி தங்கி இருக்காங்க. அவங்களோட பேரு மேகா, மாலா, சாயா. இப்போ ஹாலிடே மேடம். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தான் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுது. லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள மென்ஸ் நாட் அலவுட்.
சோ அவன் எப்படி இங்க வந்தான்? வந்திருந்தாலும் கொலை நடக்கும்போது சவுண்ட் எதுவும் கேட்கலையா? மத்த ரூம்ல இருக்கிற பொண்ணுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கொலை பண்ணதுக்கான ரீசன் என்ன? அந்த பொண்ணு மட்டும் கொலை பண்ணாளா, இல்ல அந்த பொண்ணு கூட தங்கியிருந்த மத்த பொண்ணுங்களும் சேர்ந்து கொலை பண்ணாங்களா, இல்ல வேற யாரையாவது வர வச்சு கொலை பண்ணாளா? கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ். 24ஆம் தேதி இந்த மண்டபத்துல ரிசப்ஷன் நடந்திருக்கு. ராத்திரி சாப்பிட்ட இலைகள் எல்லாம் இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க. 24ஆம் தேதிக்கு அப்புறம் கார்பரேஷன்காரங்க தொட்டியை கிளீன் பண்ண வரல. 25ஆம் தேதி கல்யாணம் முகூர்த்தம். மத்தியான சாப்பாடு சாப்பிட்ட இலைகளை கூட 2-3 மணிக்கு இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருப்பாங்க. மண்டபம் இப்ப காலி ஆயிருக்கும். 25ஆம் தேதி தொட்டியை கிளீன் பண்ணிருக்கணும். பட் கார்பரேஷனோட லேபர் பிரச்சனையால பெங்களூர்ல ஒரு 12 நாள் எல்லா ரோட்லயும் குப்பை எடுக்காம அப்படியே இருந்துச்சு. அதே டைம்ல மண்டபத்தோட ஓனருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. கார்பரேஷன் காரங்க கோரிக்கை நிறைவேறலன்னு ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கிளீன் பண்ண வரல. ஸ்மெல் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கிளீன் பண்ணிருக்காங்க. 24ஆம் தேதி காலேஜ் முடிஞ்சிருக்கு. 25ஆம் தேதியில இருந்து ஹாலிடேஸ்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் அன்னைக்கு அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. இன்னும் சில பேர் 25ஆம் தேதி, அதாவது நெக்ஸ்ட் டே ஊருக்கு போயிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த கொலை 24ஆம் தேதி நடந்திருக்கு. கொலை நடந்தப்ப கலாட்டா நடந்திருக்கு. ரூம்ல கொஞ்சம் பேர் இருந்ததுனால அது யாருக்கும் தெரியாம போயிருக்கு. அப்போ அந்த சத்தம் கூட யாருக்கும் கேட்காம போயிருக்கு. யாருக்கும் கேட்காம போனதுக்கு மெயின் ரீசன் 24ஆம் தேதி இந்த மண்டபத்துல நடந்த ரிசப்ஷன். அந்த ரிசப்ஷன்ல நடந்த ஆர்கெஸ்ட்ரா சவுண்டால நடந்த கலாட்டா யாருக்கும் கேட்கல. அன்னைக்கு கரெக்டான டைம் பார்த்து மண்டபத்துல லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் யாரும் இல்லாத நேரமா பார்த்து டெட் பாடியை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற எச்சில் இலைகளை வெளியில எடுத்து பாடியை இதுக்குள்ள போட்டு மறுபடியும் இலைகளை அது மேல போட்டுட்டாங்க. அப்படின்னா அந்த கொலை பண்ணது யாரு மேடம்? மங்களூர். மைசூர். चामराज नगर. हासना. MMCH. मेघा, माला, छाया, हर्षिता.